வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்துருச்சு, இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. இந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு உங்களால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. இவ்வளோ நாள் நீங்கள் படித்தாலும் இப்போ ரிவிஷன் கரெக்டாக நீங்கள் பண்ணாதான் உங்களால் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும் எக்ஸாமில். அதனால் இந்த 10 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நடுத்தர வாகனம் என்பது ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். $7,500 கிலோகிராமுக்கு மேலேயும் 12,000 கிலோகிராமுக்கு உள்ளேயும் இருந்துச்சு அப்படின்னா அது நடுத்தர வாகனம். இதற்குரிய விடை இதுதான். இப்போ இது என்னன்னு பார்த்துக்கலாம். 7,500 கிலோகிராமுக்கு மேற்படாமல் இருக்குது அப்படின்னா அது எடை குறைந்த வாகனம். அப்புறம் 12,000 கிலோகிராமுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது கனரக வாகனம். இதில் 3 கேள்வி உங்களுக்கு கவர் ஆகுது, பார்த்து வச்சுக்காங்க. ஃபேன் பெல்ட் டென்ஷன் குறைவாக இருந்தால் அனைத்துமே நடைபெறும். ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். இங்கே நான் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணி கொடுத்ததுனால அனைத்தும். ஒருவேளை இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கணும், அதையும் நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கணும். இப்போ ஃபேன் பெல்ட் டென்ஷன் குறைவாக இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்டர்னேட்டரில் சுழலும் வேகம் கண்டிப்பாக குறையும். அப்புறம் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மின் உற்பத்தி பாதிக்கப்படும், பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிடும். எப்போ ஃபேன் பெல்ட் டென்ஷன் குறைவாக இருந்தால். வாட்டர் பம்ப் சுழற்சி பாதிக்கப்பட்டு என்ஜின் குளிர்விக்கும் அமைப்பு பாதிப்படையும். ஒருவேளை இந்த ஒரு பாயிண்ட் கூட கொடுத்து உங்களுக்கு ஆப்ஷனில் கேட்கலாம், இல்லை 3மே கூட கேட்கலாம். தெளிவாக பார்த்துக்கங்க. இந்த கேள்விக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் படி அனைத்தும் என்பது சரி. நகர்ப்புற சாலையில் கார், டாக்ஸி மற்றும் மோட்டார் சைக்கிளின் உச்ச வேக அளவு டேஷ் கிலோமீட்டர் ஆகும். $40 கிலோமீட்டர். அதாவது புக்கில் கொடுத்துருக்கப்படி கார், டாக்ஸி மற்றும் மோட்டார் சைக்கிளோட உச்ச வேக அளவு நகர்ப்புற சாலையில் எவ்வளோ கிலோமீட்டர்னா 40 கிலோமீட்டர் தான். லேலைன் மற்றும் டாடா போன்ற கனரக வாகனங்களின் ஃபேன் பெல்ட் டென்ஷன் எவ்வளவு? $12 மில்லிமீட்டர் முதல் 15 மில்லிமீட்டர் வரை. லேலைன் மற்றும் டாடா போன்ற கனரக வாகனங்களின் ஃபேன் பெல்ட் டென்ஷன். தீயணைக்கும் படையால் உபயோகிக்கப்படும் ஒரு இழுவை உள்ள பொருள் அல்லது பயணிகள் ஏற்றி செல்லும் கனரக வாகனத்தின் அதிகப்படியான வேகம் எவ்வளவு கிலோமீட்டர்? $50 கிலோமீட்டர். இந்த கொஸ்டினை உங்களுக்கு சிம்பிளாக கேட்டலாம். தீயணைக்கும் படை அந்த வண்டியோட எவ்வளோ வேகம் இருக்கணும், கிலோமீட்டருக்கு எவ்வளோ வேகம் அந்த வண்டி போகணும் அப்படின்னு கூட இந்த சிம்பிளாக கேட்டலாம். இதற்குரிய விடை 50 கிலோமீட்டர். இது பார்த்து வச்சுக்கோங்க. இது மேட்ச் பண்ணுங்க. ஏன்னா குற்றங்கள் சம்பந்தமாக ஒரு கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இதற்குரிய விடை ஆ. இதை எடுத்துறேன் நான். பிரிவு 177 எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வாகன சட்டத்தையும் விதிமுறைகளையும் மீறி நடத்தல். மோட்டார் வாகன சட்டத்தை மீறி நடந்தாலே அது எல்லாமே எந்த பிரிவின் கீழே வருதுன்னா 177 வருது. 182(1) இது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, ஓட்டுநர் உரிமம் சம்பந்தமான குற்றங்கள். இது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா எல்லா டிரைவருக்கும் ஓட்டுநர் உரிமம் அந்த லைசன்ஸ் சம்மந்தமாக
பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எந்த பிரிவில் வருதுன்னா 182(1). 184 அபாயகரமாக வாகனத்தை ஓட்டுதல், டேஞ்சராக ஓட்டுறாங்க இல்லையா, அது போல் இருக்கக்கூடியதெல்லாம் எந்த பிரிவில் வருதுன்னா 184. பிரிவு 185 இது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குடிபோதையிலும் போதை மருந்தை அருந்திய மயக்கத்திலும் ஓட்டுதல் எதுக்கு கீழே வரும்னா 185. 189 அரசு அனுமதியின்றி மோட்டார் வாகன பந்தயத்தில் ஓட்டுதல் அல்லது வேக சோதனை செய்தல். இது பார்த்து வச்சுக்காங்க. கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் பந்தயம்லாம் அடிக்கடி இப்போ ஈடுபடுறாங்க இல்லையா மோட்டார் வாகனம் யூஸ் பண்ணி. ஸோ அது போல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே எந்த பிரிவு கீழே வருது, அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் 189ல் குறிப்பிடப்படுது. அதை பார்த்துக்காங்க. ஓட்டுநர் செய்யும் பல குற்றங்களுக்கு உரிய அபராதமும் தண்டனையும் மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 டேஷாவது அத்தியாயத்தில் பிரிவு 177 முதல் பிரிவு 210 வரை விவரிக்கப்பட்டுள்ளன. எத்தனாவது அத்தியாயத்தில் குற்றங்கள் அதற்குரிய தண்டனை இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. பதிமூணாவது அத்தியாயம். இந்த பிரிவையும் பார்த்துக்கோங்க. 177லேருந்து பிரிவு 210 வரைக்கும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு புக்கில் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே கரெக்டாக இருக்கும். தமிழ், மேக்ஸ், ஜிகே, தென் தொழில்முறை திறனறி தகுதி வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக புக் பேக் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம், புக்கு உள்ளேருந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டைம் ஒரு 9 to 10 days இருந்தாலும் நீங்கள் புக்கை வாங்கி அதை ஒரு ரிவிஷன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். அதனால் வாங்கி படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டில் தான் நாங்கள் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஆல்ரெடி ஒரு 31 டெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் டெலகிராமில். அது எல்லாமே அட்டன் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் ஃபுல் மார்க் டெஸ்ட்டு ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது 100 மார்க் கொஸ்டின்ஸு. ஜஸ்ட் நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அந்த 100 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸும் கொடுத்துருக்கோம். கம்மியான டேஸ் இருக்கிறதுனால நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கொரியர் கையில் வர மாதிரி பார்த்துப்போம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கவங்க மட்டும் 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரீச் ஆகிடும். நீங்கள் வாங்கி ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிவு 189 படி இப்போ பார்த்தோம் இல்லையா, அரசு அனுமதியின்றி மோட்டார் வாகனங்களுக்கிடையே பந்தயத்திற்கு ஓட்டினாலும் அல்லது வேக சோதனை செய்தாலும் சிறை தண்டனையின் கால அளவு. ஒரு மாதம். இது போல் பந்தயத்தில் ஈடுபட்டால் 1 மாதம் சிறை தண்டனை. பிரிவு 197(1) படி சம்பந்தப்பட்ட உரிமையாளரின் இசைவு இல்லாமல் அல்லது சட்டப்படி ஏற்பட்டுள்ள அதிகாரியின் சம்மதம் இல்லாமல் மோட்டார் வாகனத்தை ஓட்டி சென்றால் அபராதம் டேஷ் ஆகும். இந்த பிரிவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமௌண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அமௌண்ட் நான் ஏற்கனவே இருந்த புக்கிலேருந்து தான் கொடுத்துருக்கேன். பட் இப்போ ஏதாவது அமௌண்ட்டில் சேஞ்சஸ் வந்தால் இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு ரீசெண்டாக எடிஷன் இருக்கக்கூடிய புக் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது இது தவறுதலாக இருக்குன்னா உங்கள் கருத்தை நீங்கள் பதிவிடலாம். வித் ப்ரூஃபோட கொஞ்சம் பதிவிட்டுருங்க. அடுத்து படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ₹500 197(1) படி சம்பந்தப்பட்ட உரிமையாளரின் இசைவு இல்லாமல் அல்லது சட்டப்படி ஏற்பட்டுள்ள அதிகாரியின் சம்மதம் இல்லாமல் மோட்டார் வாகனத்தை ஓட்டி சென்றால் அபராதம். இந்த அமௌண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, நியூ எடிஷன் புக்கு இருக்குன்னா அதை கொஞ்சம் பதிவிட்டுருங்க. பிரிவு 190 படி குறைபாடுள்ள வாகனத்தை ஓட்டினாலும் ஓட்ட வைத்தாலும் அபராதம் டேஷ் ஆகும். ₹250. குறைபாடுள்ள வாகனத்தை ஓட்டவும் கூடாது, அடுத்தவங்களை ஓட்ட வைக்கவும் கூடாது. இது எந்த பிரிவில் வருதுன்னு பாருங்கள், 190ல் வருது. ஸோ இதுக்குரிய அமௌண்ட் ₹250. இந்த அமௌண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். வித் ப்ரூஃபோட பதிவிடுங்கள். பேட்டரியின் உள்ளிருக்கும் பிளேட்டுகள் மட்டத்திலிருந்து டிஸ்டில் வாட்டர் மட்டம் டேஷ் உயரமாவது இருக்க வேண்டும்.
1 சென்டிமீட்டர் உயரமாவது இருக்க வேண்டும். இது முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கங்க. 1 சென்டிமீட்டர் இல்ல 10 மில்லிமீட்டர் அப்படி குடுத்திருந்தாலும் அதுவும் சரியான விடை தான். 10 மில்லிமீட்டர் ஆர் 1 சென்டிமீட்டர். கனரக வாகனங்களில் ஓட்டுநர் இருக்கையின் சாய்மானம் டேஷ் டிகிரி இருக்க வேண்டும். 90 டிகிரி இருக்க வேண்டும். இது அடிக்கடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். பிரேக் பெடல் உபயோகிப்பதில் சரியான முறை எது? முன் பாதத்தால் அழுத்த வேண்டும். கால் தரையில் படக்கூடாது. இது வந்து கனரக வாகனங்களுக்கு தான். முன் பாதத்தால் அழுத்தணும். ஆனால் கால் வந்து தரையில் படக்கூடாது. இது வந்து பிரேக் பெடல் உபயோகிப்பதில் சரியான முறை. ஸ்டார்டர் பட்டன் டேஷ் இயக்க பயன்படுகிறது. ஸ்டார்டர் பட்டன் என்ஜினை இயக்க பயன்படுகிறது. ஏன்னா என்ஜின் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்டார்டர் பட்டன் கண்டிப்பாக இயக்கணும். ஓடாமீட்டர் மூலம் டேஷ் அறிந்து கொள்ளலாம். வாகனம் ஓடிய தூரம். ஓடாமீட்டர் ஓடிய தூரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு மீட்டர் பற்றிய கேள்வி வரும். அதனால் எல்லா மீட்டருமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வாகனத்தின் வேகம். வேகம்னு வருது ஸ்பீடோமீட்டர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். வேகம் வந்து ஸ்பீடோமீட்டர். மின்சார அளவு அம்மீட்டர். இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அதனால் இது நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஆனால் மற்ற கொஸ்டினும் நம்ம எதிர்பார்க்கலாம். காற்று அழுத்தம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் காஜ். அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். கனரக வாகனங்களை எப்போதும் டேஷ் கியரிலேயே நகர்த்த வேண்டும். முதல் கியர்ல தான் நகர்த்த வேண்டும். வீல் பேஸ் என்பது இதுதான் சரியான விடை. அதாவது நீளவாட்டில் முன் பின் சக்கரங்களின் மையக்கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு. அதுதான் வீல் பேஸ். இந்த போல கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று வரும். ஏன்னா இது வந்து வாகனத்தோட அளவுகள், அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால இது 4த்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீளவாட்டில் முன் பின் சக்கரங்களின் மையக்கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு என்ன பார்த்தோம்? வீல் பேஸ். வீலுக்கு W ஞாபகம் வச்சுக்காங்க. பேஸுக்கு அந்த பி ஞாபகம் வச்சுக்காங்க. நீளவாட்டில் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? நீளவாட்டில்னா என்னது? லென்த்து. அப்போ எல். சக்கரங்களோட மையக்கோடு தான். அது வந்து உங்களுக்கு தெரியும். வீல்னால என்னது? சக்கரங்கள் தான். அப்போ சக்கரங்கள் சம்மந்தப்பட்டது தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். அப்போ வீல் பேஸ் அப்படிங்கிறது லென்த்தை பொறுத்தது. நீளவாட்டில். இதுவே ட்ராக்கு இதுதான் வீல் ட்ராக்கு. WTC ஞாபகம் வச்சுக்காங்க. டபிள்யூனா வீலு. குறுக்கு வாட்டில் முன் 2 சக்கரங்களின் மையக்கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு. ட்ராக்னா அதுக்கு பேர். வீல் ட்ராக்னா என்னன்னு கேட்டால் இதுதான். சி அப்படின்னா கிராசிங். அதாவது குறுக்கு வாட்டு. கிராசிங்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் குறுக்கு வாட்டு. அப்போ WTC ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ரெண்டும் உங்களுக்கு குழப்பாது. WBL அப்படின்னா வீல் பேஸு லென்த்தை பொறுத்து அமையும். வீல் ட்ராக் WTனா வீல் ட்ராக்கு. இது எதை பொறுத்தவரை குறுக்கு வாட்டில் கிராஸ். அதுதான் குறுக்கு வாட்டில். WTC WBL ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ உங்களுக்கு குழப்பாது. இது ரெண்டுமே சக்கரங்கள் சம்மந்தப்பட்டது. அடுத்து இது பாருங்க. வாகனத்தின் கூரைக்கும் தரைக்கும் இடையே உள்ள அளவு. அது எல்லாருக்குமே தெரியும். கூரை இங்கே இருக்குது, தரை இங்கே இருக்குன்னா இது என்னது? உயரம். வாகனத்தோட உயரம் இதுதான். இது வந்து பேசிக். இது தெரியும். ரியர் ஆக்சில் ஹவுசிங்கின் கீழ்முனைக்கும் தரைக்கும் இடையே உள்ள அளவு. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். ரியர் ஆக்சில் ஹவுசிங்கின் கீழ்முனைக்கும் தரைக்கும் இடையே உள்ள அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். 2 அல்லது 3 முறை விட்டு விட்டு பிரேக் பெடல் உபயோகிக்கும் பொழுது வாகனத்தின் டேஷ் சறுக்குவதில்லை.
சக்கரங்கள் சறுக்குவதில்லை. சறுக்குவதில்லைன்னு கொடுத்தாலும் நம்ம கெஸ் பண்ணிடலாம். சக்கரங்கள் சறுக்குவது இல்லை. 3 நிலை திருப்பம் மேற்கொள்ள சாலையின் அகலம் வாகனத்தின் டர்னிங் சர்க்கிளுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும்? 0.8 பங்கு. குறைந்தபட்சம் இவ்வளோ இருக்கணும். எதுக்கு? 3 நிலை திருப்பத்துக்கு 0.8 பங்கு. இதுவே 5 நிலை திருப்பம், இது 2 தான் ரொம்ப முக்கியம். 5 நிலை திருப்பம் மேற்கொள்ளணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 0.6 பங்கு. இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் ஆவணா இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன். 5க்கு பக்கத்துலேயே 6 வரும். ஆனால் 0.6 இருந்தாலும் பக்கத்துலேயே வருது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.6 வந்து 5 நிலை திருப்பம். 3 நிலை திருப்பம்னா 0.8 இவ்வளோ இருக்கணும். செங்குத்தான மேடுகளில் ஏறும் பொழுது கனரக வாகனங்களில் டேஷ் கியரை உபயோகித்து வாகனத்தை செலுத்த வேண்டும். முதல் கியரை உபயோகித்து வாகனத்தை செலுத்த வேண்டும். எங்கன்னா செங்குத்தான மேடுகள்ல ஏறும்போது கனரக வாகனங்கள்ல முதல் கியர் தான் உபயோகித்து வாகனத்தை செலுத்த வேண்டும். சரி, இந்த 20 கேள்விக்கு நீங்க எவ்வளவு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. தொடர்ந்து ரிவிஷன் வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம் ஈஸியா தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.